கீர்த்தனை 251 ஞானஸ்நான மா ஞான திரவியமே. ராகம் காம்போதி, ஆதிதாளம். இயற்றியவர் அருள் திரு ஞா சாமுவேல். இவருடைய காலம் 1850 முதல் 1927 வரை. இறையியல் கல்லூரிகளின் ஆசிரியரான இவர் 32 கீர்த்தனைகளை படைத்துள்ளார். சீர்திருத்த திருச்சபை அங்கீகரித்துள்ள 2 பரிசுத்த சாக்கிரமந்துகளில் ஒன்றுதான் திருமுழுக்கு என்னும் ஞானஸ்நானம். சிறுவர் திருமுழுக்கென்று 2 கீர்த்தனைகள் உண்டு. வயது வந்தோருக்கான திருமுழுக்குக்கென அமைந்த பாடல் இது ஒன்றுதான். ஞானஸ்நானத்தின் போது பயன்படுத்தப்படும் தண்ணீரின் மகிமை என்ன, அதன் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என உணர்த்தி விளக்கும் நல்லதோர் கீர்த்தனை இது. ஞானஸ்நானமா ஞான திரவியமே, திருநாமம் நீரோடு ஞானஸ்நானமா ஞான திரவியமே. பரன் ஏசுலக மானிடர்காய் பாடுபட்டு வாய்த்த நலம் இலவசமாய் கொடுத்திட. வானபரன் ஏசுலக மானிடர்காய் பாடுபட்டு வாய்த்த நலம் இலவசமாய் கொடுத்திட. ஞானமுடனே சகல மானிடரை சீடராக, ஞானமுடனே சகல மானிடரை சீடராக, நல்ல தேவ நாமமதை சொல்லி ஜலம் பாடும். ஞானஸ்நானமா ஞான திரவியமே, திருநாமம் நீரோடு ஞானஸ்நானமா ஞான திரவியமே. ஆவியால் பிறவார் பின்னலம் பெறாரெனவே சத்தியன் உரைத்த மொழி சுத்தம் உணர்ந்து. தண்ணீராவியால் பிறவார் பின்னலம் பெறாரெனவே சத்தியன் உரைத்த மொழி சுத்தம் உணர்ந்து. சின்னவர் பெரியவர்கள் சிறியர்கள் போரியர்கள், சின்னவர் பெரியவர்கள் சிறியர்கள் போரியர்கள், செம்மை பெற முழுவர்கள் இம்முழுக்கில் பெற முறை. ஞானஸ்நானமா ஞான திரவியமே, நாமம் நீரோடு ஞானஸ்நானமா ஞான திரவியமே. காண்பதென்ன கண்ணிதானே என்று சொல்லி கத்தனின் உரை மறப்ப எத்தனை மோசம். கண்ணினாலே காண்பதென்ன கண்ணிதானே என்று சொல்லி கத்தனின் உரை மறப்ப எத்தனை மோசம். அண்ணலார் பரிசுத்தாவி தன்னையோர் இணைக்கும் நேர்மை
அண்ணலார் பரிசுத்தாவி தன்னையும் இணைக்கும் நேர்மை அறிந்த